பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூலை 7, 8, 9, 2026 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்ப்போம்ப்பா. ஸோ ஹெட்லைன்ஸு சார்ந்து எதுவும் இல்லை, நம்ம அதுக்கடுத்து உள்ளே இருக்க நியூஸை பார்க்கலாம். சரிங்களா? அந்த 3 நாள் நியூஸுன்றது ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்குப்பா. சரிங்களா? அதில் வந்து அதை வந்து திறந்து வைக்கிறதுக்காக அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர், சரிங்களா, அவங்க வந்துட்டு நம்ம முதலமைச்சரை வந்து சந்திச்சிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தோட முதல் பெண் தமிழ் துணைவேந்தர், அவங்க பேர் என்ன அப்படின்னா டி. சாந்திஸ்ரீ. சரிங்களாப்பா, ரொம்ப முக்கியம். டி. சாந்திஸ்ரீ இவங்க யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட முதல் பெண் தமிழ் துணைவேந்தர். சரிங்களா? ஸோ அவங்க தான் வந்துட்டு அழைப்பு விடுத்திருக்காங்க. அப்போது கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். சரிங்களா? முதல் பெண் தமிழ் துணைவேந்தர் யாருன்னு கேட்கலாம். இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக திருவள்ளுவர் சிலை எங்கே துவக்கி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் துவக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். ஓகே. அடுத்தது அந்த வேறு இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி இவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. வங்காளத்தை சேர்ந்தவர், நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது ஒட்டுமொத்த வங்காளத்தையும் பாகிஸ்தான் வந்து எடுத்துக்க நினச்சப்போ அதுக்கு போராடி மேற்கு வங்கம் தனியாக கிழக்கு வங்கம் தனியாக பிரித்து கொடுக்க காரணமாக இருந்தவர். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது திரும்ப திரும்ப வங்கத்தில் 1943 பஞ்சம் ஏற்பட்ட போது மக்களை வந்து அதிகமாக காப்பாற்றினவர் இவர் தான். ஸோ இது கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒடிசா பஞ்சம் ஏற்கனவே சொன்னேன், 1866 ஒடிசா பஞ்சம், 1900 மதராஸ் பஞ்சம், அது 10 ஆண்டு பஞ்சம். அப்போ வங்கத்தில் எந்த ஆண்டு பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1943. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சியாமா பிரசாத் முகர்ஜி அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது மன்னிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது திட்டத்தை கேரள வனத்துறை அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்னன்னா, யாருக்கிட்டையும் பெர்மிஷன் இல்லாமல் வனத்துறை சார்ந்த பொருள்கள், அதாவது யானை தந்தத்தில் செய்யப்பட்டது, இல்லை புலித்தோலில் செய்யப்பட்டது, இந்த நரி பல்லு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுத்துருவோம், இனிமேல் உங்கள் மேலே கேஸ் போட மாட்டோம், ஆனால் அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா வனத்துறை வந்து பொது மன்னிப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி மோகன்லால் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட 10 தந்தங்கள் 13 சிலைகள் வைத்திருப்பதா அவர் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இவர் மேலே கேசஸ் போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பொது மன்னிப்பு திட்டம் கொடுத்ததுனால அது எல்லாத்தையுமே ஒப்படைக்க இருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது என்ன அப்படின்னா, எந்த மாநிலத்தோட வனத்துறை பொது மன்னிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேரள வனத்துறை. சரியாப்பா? அடுத்தது பாருங்கள். ஆசிய அண்டர்-20 மல்யுத்தம் போட்டி நடைபெற்றுட்ருக்குப்பா. சரிங்களா? தாய்லாந்து நாட்டோட பட்டாயா நகரில் நடைபெற்றுட்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் பிரிவில் பர்வீன் அவங்க, முஷ்கன், காஜல் இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. வேறு மன்யா ராஜ்பத், சவிதா, மனிஷா இவங்கெல்லாம் வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. நீங்கள் இவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? நான் அப்படி காமிக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க. அதாவது மகளிர் பிரிவில் பர்வீன், முஷ்கன், காஜல் இவங்க வந்து தங்கப்பதக்கமும், மான்யா ராஜ்பத், சவிதா, மனிஷா இவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. அண்டர்-20 மல்யுத்தம் போட்டியில். இது வந்து தாய்லாந்தோட பட்டாயா நகரில் நடைபெறுது. அடுத்து இது ரொம்ப முக்கியம்ப்பா, இந்தோனேஷியாவுக்கு கூட நம்ம நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்கோம். மெயினாக கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம் சார்ந்து. இதில் இந்தியாவோட பிரம்மோஸ் ஏவுகணையும் அஸ்த்ரா ஏவுகணையும் இந்தோனேஷியா கொள்முதல் செய்யிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை நம்மளுக்கு தெரியும், மெயினாக ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தான். தாழ்வான நிலையில் பறந்து எதிரி ரேடாரில் சிக்காமல் அக்யூரேட்டாக தாக்குதல் நடத்தினது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தான். இந்த அஸ்த்ரா ஏவுகணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானிலிருந்து வான் இலக்க தாக்கக்கூடியது. இப்போது ஒரு ஃப்ளைட்டில் ஏவி இன்னொரு ஃப்ளைட்டை தாக்கக்கூடியது இந்த அஸ்த்ரா ஏவுகணை. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. பாருங்களேன், முக்கிய ஒப்பந்தமாக இந்தியாவிடம் வந்து பிரம்மோஸ் மற்றும் வானில் இருந்தபடி வான் இலக்கை தாக்கி அளிக்கும் அஸ்த்ரா ஏவுகணை, இது ரெண்டையுமே வந்து இந்தோனேஷிய அரசு நம்மக்கிட்ட இருந்து கொள்முதல் செய்ய போகிறாங்க. இன்னொன்று 2 முக்கியமான விஷயம்ப்பா. என்னென்னா, அதாவது கல்வி சார்ந்த ஒப்பந்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பெங்களூர் IIT இருக்குது பார்த்தீங்க, IIM இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது வந்து இங்கே அமைக்க போகிறாங்க. எங்கன்னா இந்தோனேஷியாவில் அமைக்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், கல்வித்துறை தொடர்பான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள அதாவது சிங்காஸ்ரீ
சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் இந்தியாவின் உயர் மேலாண்மை கல்வி நிறுவனமான பெங்களூரு IIM வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா நம்ம இந்தியாவோட வளாகம் வெளிநாட்டில் அமைகிறது அப்படின்றது பெரிய விஷயம். அது வந்து இது 2வது வளாகம், சரிங்களா? முதல் வளாகம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகமதாபாத் IIM வளாகம் வந்துட்டு துபாயில் போன வருஷம் நிறுவனாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா யூனிவர்சிட்டியோட வளாகம் பிற நாட்டில் நிறுவனது ஃபஸ்ட்டு அகமதாபாத்தில் உள்ள IIM, சரிங்களா? எங்கன்னா துபாயில் நிறுவனாங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்தோனேஷியாவில் நம்ம பெங்களூர் IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதோட வளாகம் வந்து இந்தோனேஷியாவில் அமைக்க போகிறாங்க, சரிங்களாப்பா? கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள சிங்காசரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இது அமைய இருக்குது. இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரம்மோஸ் அஸ்திரா ஏவுகணையும் முக்கியமானது, சரிங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது பாண்டுங் மாநாடு 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற பாண்டுங் மாநாடு. அதில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, எந்த முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு சுதந்திர நாடுக்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்துட்டு அப்போது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, சரிங்களா? அந்த முடிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உலக அளவில் பேசப்பட்டிருக்கு. அதனால் அவரை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது 1955ஆம் ஆண்டு நடைபெற்ற பாண்டுங் மாநாடு எங்கே அப்படின்னா இந்தோனேஷியாவில் நடைபெற்றுச்சு. 29 ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் அதில் பங்கேற்றுக்கிட்டாங்க, சரிங்களா? வேறு இந்தோனேஷியாவில் யோகியாகார்டா அப்படின்ற நகரில் அதாவது பிரம்பானன் அப்படின்னு ஒரு கோயில் வளாகம் இருக்குது. அதை புதுப்பிக்கிறதுக்காக இந்தியா வந்துட்டு இந்தியாவோட உதவியோடு அதை புதுப்பிக்க போகிறாங்க, சரிங்களா? இந்தோனேஷியாவில் உள்ள யோகியகார்டா அப்படின்ற நகரில் உள்ள பிரம்பானன் அப்படின்ற கோவில். இந்த கோவில் வந்துட்டு யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் அறிவிக்கப்பட்ட கோவில்ப்பா, சரியா? ரைட், இந்தோனேஷியாவில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு வேணால் கேட்கலாம். வேறு இந்த இது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட பாலம் மனிதன் கிரிஷ் பரத்வாஜ் அவர் வந்து காலமாயிருக்காரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி அதாவது 1989 அந்த காலகட்டத்தில் நிறைய கிராமங்கள் வந்துட்டு நடுவில் ஆறுகள் போகிறதுனாலையும் மலைகள் இருக்கிறதுனாலையும் இன்னொரு சிட்டியோட கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு, சரிங்களா? சிட்டியோட கனெக்ட் ஆகாமல் ஏகப்பட்ட மலை கிராமங்கள் இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்க ஒன்று ஆற்று மூலியமாகவோ இல்லை படகு மூலியமாகவோ தான் கடந்து வர வேண்டியது இருந்துச்சு. நிறையா மருத்துவ சிக்கல், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கான சிக்கல்லாம் இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியா ஃபுல்லாக தொங்கு பாலங்கள் அமைச்சிருக்காருப்பா, சரிங்களா? அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருன்னா கிரிஷ் பரத்வாஜ் அவர் பேர். இந்தியாவின் அதனால் இவரை பாலம் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் கர்நாடகா மாநிலம் சுல்லியா அப்படின்ற பகுதியை சேர்ந்த இயந்திரவியல் பொறியியலாளர்ப்பா, சரிங்களா? இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2017 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. இதுவரையும் சராசரியாக 140 தொங்கு பாலங்களை கட்டி ஏகப்பட்ட மலை கிராமங்களை வந்து சிட்டியோட ஒருங்கிணைச்சிருக்காரு. நம்ம இந்தியா பொருளாதாரத்தோட ஒருங்கிணைச்சிருக்காரு, சரிங்களா? அவர் வந்து இப்போ காலமாயிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா காலமானவங்க சார்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து PM சேது திட்டம். இது என்னென்னா, இந்த PM சேது திட்டம் மூலியமாக ITIகளை மேம்படுத்துறதுப்பா, சரிங்களா? தொழிற்கல்வி படிப்புகள் சார்ந்த இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ITIன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து மேம்படுத்துகிறதா என்ன அப்படின்னா PM சேது திட்டம். ஸோ இந்த இணைப்பில் உள்ள 800 ITIக்கள் மொத்தம் 1000 ITIக்கள், அதாவது இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 200 தொழிற்பயிற்சி நிறுவன தொகுப்புகள் மற்றும் அத்துடன் இணைப்பில் உள்ள 800 ITI மொத்தம் 1000 ITIயை மேம்படுத்த போகிறாங்க PM சேது திட்டத்தின் கீழே, சரிங்களா? வேறு இந்த தூரந்த் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையதுப்பா, சரிங்களா? நாட்டின் பழமையான கால்பந்து போட்டிகளில் ஒன்றான தூரந்த் கோப்பை. ஸோ இது கேட்கலாம், தூரந்த் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. இந்தியாவிலேயே மிக பழமையான கோப்பைகளில் ஒன்று, சரிங்களா? அதில் இராணுவ தலைமை தளபதி, இந்தியாவோட முப்படை தலைமை தளபதி SS ராஜா சுப்ரமணி, இராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்து, கடற்படை தலைமை தளபதி கிருஷ்ண சுவாமிநாதன் இவங்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது தூரந்த் கோப்பை தான், சரிங்களா? கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது.
அடுத்து ஃபஸ்ட் டைம் இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாட்டில் உள்ள சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பில் இரட்டை குழந்தை பிறந்திருக்குப்பா. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சுகாதாரம் சார்ந்து கேட்கலாம். செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் இரட்டை குழந்தைகள் பிறந்தது எங்கே அப்படின்னா சென்னையில் தான். சரிங்களா, சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில், அதான் ரொம்ப முக்கியம். சரியாப்பா, சரி ரைட்டு, ஓகே. ஈரான் அமெரிக்கா போர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் என்னென்னலாம் பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். மறுபடியும் பெட்ரோல் டீசல் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும், பார்ப்போம்ப்பா. கச்சா எண்ணெய் ரேட்டு மறுபடியும் கூட ஆரம்பிச்சிருச்சு. வேறு இந்த பிரம்பானன் கோயில் சார்ந்து தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எந்த நியூஸுமே இல்லைப்பா. இதில் இது பார்த்தீங்க அப்படின்னா வயநாடு நிலச்சரிவு. அது ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே சுரங்கம் தோன்ற பணி நடைபெற்றிருக்கு. அதில் வந்து மண்ணை குமிச்சு வச்சுருந்துருக்காங்க. அந்த மண்ணை குமிச்சதை எடுக்க சொல்லி டெண்டர் விட்டுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து குமிச்ச மண்ணை எடுக்கலை. இப்போ அதான் பிரச்சனை. அதனால் சுரங்கம் தோண்டு போது அந்த அதிர்வுனால் இருக்க எல்லா மண்ணும் சரிஞ்சு வந்திருக்கு. சரிஞ்சு வந்ததுனால அந்த வர்ற வழியில் இருக்கக்கூடிய எல்லா நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணையும் அரிச்சிட்டு வந்து மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம், வயநாடு நிலச்சரிவுக்கு. மேபி நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்டில் கேட்டால் என்ன காரணம்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழக விவசாயிகள்கிட்ட இருந்து கொப்பரை தேங்காய், தேதாம்புரி மாம்பழங்கள் இது ரெண்டுமே வந்து கொள்முதல் செய்கிறதுக்காக மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, குறைந்தபட்ச ஆதரவு விலை. அது வந்து பார்த்தீங்கன்னா நெல், கோதுமை இந்த மாதிரி இதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கொப்பரை தேங்காய், மாம்பழங்கள்லாம் வந்து அதிக விளைச்சல் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு வெளியில் வந்துட்டு சந்தையில் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் அரசே வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 87,226 மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ண போகிறாங்க அந்த கொப்பரை தேங்காயை பொறுத்தவரை. அதோட எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த எம்எஸ்பி இந்த கொள்முதல் முழுமையாக ஆதரவு விலையின் மேற்கொள்ளப்படும். ஒரு மெட்ரிக் அதாவது ஒரு குவிண்டாலுக்கு, சரிங்களா, ஒரு குவிண்டாலுக்கு 1049.16 கோடி. சாரி, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. 87,226 மெட்ரிக் டன்னுக்கு 1049.16 கோடி மொத்தம் வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த மாம்பழத்தை வந்து மாம்பழக்கூழ் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மூலியமாக கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவிண்டாலுக்கு 1545 ரூபா அப்படின்ற விலையில் மாம்பழத்தை கொள்முதல் செய்ய போகிறாங்க. சரிங்களா, ரைட்டு. அப்போ இது ரெண்டு கேட்கலாம். எம்எஸ்பியில் இப்போ புதுசாக 2 எது கொள்முதல் பண்ணாங்கன்னா கொப்பரை தேங்காயும் மாம்பழம். சரிங்களாப்பா, ரைட். இதில் வேறு 97வது கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்றவர் யார் அப்படின்னா ஜிபி ஹர்ஷ்வர்தன். சரிங்களாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்றவர் யார் அப்படின்னா ஜிபி ஹர்ஷ்வர்தன். ஓகே, ரைட். வேறு அவ்வளோதான்ப்பா. ஸோ 3 நாள் நியூஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.